வெல்கம் எவ்ரிவன். ஸோ நீங்கள் நம்ம பார்க்க ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாபிக் பார்த்தோம்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ் இந்த மாதிரி டாப்பிக்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? அது எப்படின்னா இரு எண்களின் கூட்டுத்தொகை 39, ஒரு எண் வந்து 10, இன்னொரு எண் வந்து 50 எண்ணில் அதோட ரேஷியோ விகிதம் வந்து கண்டுபிடிங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம போகிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் டிஎன்பிசியில். ஓகே, மினிமம் 2 to 3 கொஷின்ஸாக கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து டிஎன்பிசியில் போட்டுட்ருக்கோம். ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷனுக்கு அது இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இது வரைக்கும் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸில் நம்ம எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒரு 10 சம்ஸ் இல்லைனா 5 சம்ஸாக நம்ம போடுவோம், சால்வ் பண்ணிடுவோம் நம்ம சேனலில். ஓகேவா? அது போக நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் டாபிக் வந்து கவர் பண்ணி அதுவும் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷனை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, அப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நம்ம சின்ன பிள்ளையே தான் படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன்னா என்ன சொல்லுவோம்னா தமிழில் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் சொல்லுவோம். ஓகேவா? இதான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ ஓகே, ரேஷியோனா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரேஷியோனா என்னென்னா, இப்போ ஒரு கிளாஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிளாஸில் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸு, 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸ் இருக்காங்க. அப்போ இதோட ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? இதான் இந்த மாதிரி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேஷியோ கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ இதோட ரேஷியோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ டோட்டலாக 50 ஸ்டூடெண்ட்ஸில் மொத்தம் எவ்வளவு? 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸு, 50 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸு கேர்ள்ஸு. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3/5, 0 கேன்சல் ஆயிடும், 0 கேன்சல் ஆகி டிவைடட் பை 2/5 போட்டிங்கன்னா 5 கேன்சல் ஆகிடுச்சு. என்ன கிடைக்கும்? 3:2. ஓகேவா? ஸோ இதுதான். இதை எப்படி நம்ம சொல்லணும்னா 3:2ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரேஷியோ. ஓகேவா? ரெண்டு குவான்டிட்டியை வந்து நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறது. எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு இருக்குது 3 பென்சில்ஸ் இருக்குது, இதோட ரேஷியோ என்ன? 5:3. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேஷியோ சொல்லுவோம். இஃப் சப்போஸ் இது வச்சுக்கோங்க, 3A = 4B. இதோட ரேஷியோ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? A:B இதுக்கு வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கும். A:B என்னன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் எப்படி போடுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 அந்த பக்கம் கொண்டு போயிடணும், Bயை கீழே கொண்டு வந்துடணும். A/B = 4/3. ஓகேவா? நீங்கள் கிராஸாக மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். 3A 4B கிடைச்சிருச்சா? இதோட அப்போ A:B ரேஷியோ என்ன? 4:3. புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரேஷியோவை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ நம்ம ரேஷியோ வந்து 4:3ன்னு எழுதலாமா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 4/3ன்னு எழுதலாம். ஓகே, இப்படி இதுவும் நம்ம வந்து ரேஷியோ இப்படி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இன்னொரு இதில் A/B ஒன்று தான், A:B ஒன்று தான். ஓகேவா? ஸோ ரேஷியோவை நம்ம எப்படி சொல்லலாம்? 4/3, ஐ மீன் A/Bன்னு சொல்லலாம், A:B கூட சொல்லலாம். ஓகே, எப்படி சொன்னாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? இஸ்டுன்னு சொல்லுவோம். 2 புள்ளி வைக்கிறது தான் ரேஷியோ. ரெண்டு குவான்டிட்டிக்கான ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ 5 லிட்டர் மில்கில் வந்து 2 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம்னா அதோட ரேஷியோனா 5:2. ஸோ இந்த மாதிரி இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேஷியோ. ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் இதை நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இல்லைன்னா A:Bன்னு கிடைக்கும். ஸோ எப்பயுமே நம்மளுக்கு வந்து ரேஷியோ வந்து பின்னத்தில் கிடைக்காது, இந்த மாதிரி இருக்காது எப்பயுமே. ஸோ ரேஷியோ எப்பயுமே வந்து உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் இருக்காது, பின்னத்தில் வந்து எப்பயுமே ரேஷியோ வந்து இருக்காது, கம்பல்சரி இருக்காது. ஸோ நீங்கள் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? இதே மாதிரி நார்மலாக சிங்கிள் நம்பராக மாற்றணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 4க்கும் 2க்கும் ஹெல்சியம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2க்கு 4க்கு ஹெல்சியம் எடுத்திங்கன்னா 2 2s are 4, 2 2s are 1 2s are 2, 2 2s are 2, 2 2s are 4, சாரி 1 2s are 2, 2 2s are 4, 1,1 இப்போ 4 கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து 4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இங்கேனா 2 அடித்து கொடுத்துடணும். இங்கே 4 கேன்சல் ஆகிடும். அப்போ 2:3. இதோட ரேஷியோ என்ன பார்த்தீங்கன்னா 2:3ன்னு வரும். ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கு ரேஷியோ வந்து பின்னத்தில் வராது, அது வந்து தப்பு. அந்த ரேஷியோ வந்து பின்னத்தில் வராது. அப்படியே வந்தாலும் நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன பண்ணணும்னா இது வந்து இந்த மாதிரி ஹெல்சியம் எடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம போடணும். புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சா ரேஷியோன்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சா? ஸோ ரேஷியோ வந்து நம்ம
ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கு ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம ரேஷியோ வந்து நம்ம போடணும் ஓகேவா. இன்னொரு விதம் ஓகே, இப்போது 2 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது A/B is equal to 7:8, 2:3, B/C is equal to 4:5 எனில் என்ன கண்டுபிடிக்கணும்? A/B/C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எப்படி நம்ம போடணும்னா, இந்த மாதிரி சம்ஸ்லாம் எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன எழுதிக்கணும்னா A/B எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை அப்படியே எழுதுங்க, B/C எழுதுங்க. நெக்ஸ்ட் இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? A/B/C தான் நம்மளுக்கு தேவைப்படுது ஓகேவா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதணும். இதை ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ என்ன வரும்? A/B வரும் is2. நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். நீங்கள் எடுத்து எழுதும் போதே இப்படி தான் எடுத்து எழுதணும் ஓகேவா. ஸோ A/B B/C இப்படி தான் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ A/B B/C எடுத்து எழுதிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஏக்கு வந்து ஏயும் பி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், பிக்கு வந்து B/B வரும் ஓகேவா. அப்போ சிக்கு என்ன வரும்னா B/C வரும். இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும்? இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A/B கிடச்சிடும் ஓகேவா. நம்ம போட்டு பார்க்கலாமா? 2:3, 4:5. ஃபஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா? 4 2s are 8 is2. இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 4 3s are 12. இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3 5s are 15. ஸோ அப்போ இதோட ரேஷியோ என்ன? A+B+C ரேஷியோ என்ன? 8:12:15 வரும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது. இது வந்து த்ரீ நம்பர்ஸ்க்கான ரேஷியோ, 3 குவான்டிட்டிஸ்க்கான ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கிறது. இதே 4 குவான்டிட்டிக்கான ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதே தான். இப்போ A/B/C/D கண்டுபிடிக்கணும். A/B கொடுத்துருவாங்க, B/C கொடுத்துருவாங்க, C/D கொடுத்துருவாங்க. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A/B/D C/D கண்டுபிடிக்கணும். அப்போ A/B/C/D நீங்கள் எடுத்து எழுதும்போது இப்படி தான், இந்த மாதிரி ஆர்டர் எழுதினாலும் உங்களுக்கு ஈஸியாக நம்ம போட முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? இந்த 3 என்ன பண்ணுங்கள்? மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணு? இந்த 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? A/B/C இந்த 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இதுலேருந்து இப்படி வாங்க, இந்த நம்பர்லேருந்து இப்படி வரணும் ஓகேவா. ஸோ இந்த நம்பர் இதில், அதாவது செகண்ட் குவான்டிட்டியில் ஃபர்ஸ்ட் நம்பர், மிச்சது 2 எடுத்து எழுதிக்கிறணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? B/C கிடைக்கும். இது வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இதிலேருந்து இப்படி வரும் ஓகேவா. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா? ஃபஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்? இந்த 3 எடுத்து எழுதணும். செகண்டுக்கு வந்து B/C எழுதணும் ஓகேவா. B/C எழுதணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு சிக்கு என்ன பண்ணணும்னா B/C/Cன்னு வரும் ஓகேவா. ஸோ சிக்கு என்ன வரும்? B/C/C வரும். லாஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஒரு டிக்கு வந்து இந்த 3 வரும் ஓகேவா. ஸோ B/C/D வரும். புரியுதா? இது ரொம்ப ஈஸி. நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் போட்டாலும் நீங்கள் அப்படி தான் போட்டுகிட்டே எழுதிக்கலாம். புரியுதா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகணும்? A/B/C எடுத்து எழுதிக்கோங்க. A/B/C, நெக்ஸ்ட்டு B/B/C, நெக்ஸ்ட்டு B/C/C, நெக்ஸ்ட்டு B/C/D. புரியுதா? ஸோ இப்படி தான் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இஃப் சப்போஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? A/B/C, C/D, D/E இப்படி கேட்டால் என்ன பண்ணுவீங்கன்னா, அதுதான் ஃபஸ்ட்டுக்கு இது எழுதணும், லாஸ்ட்டுக்கு இது எழுதணும். அதாவது ஏக்கு வந்து என்ன வரும்? A/B/C/D வரும். அதேமாதிரி லாஸ்ட் ஈக்கு என்ன வரும்? B/C/D/E வரும் ஓகேவா. அப்போ மீது நடுவில் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பினா உங்களுக்கு BBன்னு வரும், சினா BCCன்னு வரும், டினா BCDDன்னு வரும். ஸோ எங்கெல்லாம் செகண்ட் குவான்டிட்டி வருது அந்த இடத்துல 2 தடவை B வரும். இப்போ C வந்துச்சுன்னா 2 தடவை C வரும். புரியுதா? ஸோ லாஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் அப்படியே எதுவுமே சேமாக வராது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வரும். நடுவில் இருக்கிறதுக்கு மட்டும் இப்போ Bனா B 2 டைம்ஸ், Cனா C 2 டைம்ஸ், Dனா D 2 டைம்ஸ் வரும் ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எப்படி வரும்? BCD வரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன வரும்? சிக்கு என்ன வரும்? BCCD வரும், BCCD வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் டிக்கு என்ன வரும்? BCD
டிடின்னு வரும், பிசி டிடின்னு வரும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இது ரொம்ப ஈஸியானது, உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஒரு ஏக்கு ஃபுல்லாக இதை எடுத்து எழுதிக்கோங்க, லாஸ்ட்டாக ஈ தானே இருக்குது, ஈக்கு ஃபுல்லாக இதை எடுத்து எழுதிக்கோங்க, நடுவில் இருக்கிறதுக்கு 2 2 என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ அந்த லெட்டர் வந்து 2 டைம்ஸ் வரும். அப்போ பிபிசிடி, அடுத்து என்ன வரும், பிசிசிடி, பிசிடிடி வரும். இதே 3 நம்பருக்குன்னா ஏபி, B/C, C/Dனா ஃபஸ்ட்டு ஏக்கு இது வரும், டிக்கு இது வரும், நெக்ஸ்ட்டு பிக்கு, இது வந்து சிக்கு. புரியுதா? ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? இதில் எது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? சில டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து சம்ஸ் பார்க்கலாம். இது ரிலேட்டடான சம்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொபோஷன் ரேஷியோ பார்த்து இப்போ நம்ம பார்க்குறது ப்ரொபோஷன்ஸ். ஓகேவா? ப்ரொபோஷன் எப்படி, ப்ரொபோஷனாக ஃபஸ்ட்டு என்னென்னா 2 ரேஷியோவை ஈக்குவேட் பண்ணுறது தான் உங்களுக்கு என்ன வரும், ப்ரொபோசிஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 2 ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் பண்ணுறதா உங்களுக்கு என்னது, 2 ரேஷியோஸை நம்ம 2 விகிதங்களை ஈக்குவல் பண்ணுறதா என்னது, விகிதாசாரம். தமிழில் வந்து விகிதாச்சாரம் சொல்லுவோம், இல்லாட்டினா இங்கிலீஷில் வந்து ப்ரொபோசிஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி, அப்போ வந்து உங்களுக்கு C/D வரும். ஸோ உங்களுக்கு அப்போ ப்ரொபோஷனில் மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் வரும், 4 குவான்டிட்டிஸ் வரும். ஓகேவா? ஸோ இது நம்ம எப்படி ப்ரொபோஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸோ நம்ம ப்ரொபோஷனை எப்படி எழுதலாம்னா A/B 4:C/D இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 நம்ம என்ன சொன்னால் அஸ்ன்னு சொல்லணும். A/B as C/D தான் நம்ம சொல்லணும். இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், அஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இது எப்படி சொல்லுவாங்கன்னா A/B இந்த 4 மீனிங் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ as C/D நம்ம சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ A/B இந்த 4 என்ன சொல்லணும்னா அஸ்ன்னு சொல்லிட்டு C/D நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ நம்ம எடுத்து எழுதும் போது எப்படி எழுதுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இது 2 ஈக்குவேட் பண்ணணும், நெக்ஸ்ட் இது 2 ஈக்குவேட் பண்ணணும். ஸோ A/D = B/C, அவ்வளோதான். இதிலே நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 2:3 as 4:1. அப்போ என்ன பண்ணுவீங்க, இது 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க, இது 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க. 2 × 12. இப்போ என்ன அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1 2s are 2, 6 2s are 12. அப்போ 1:6ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதோட ரேஷியோ உங்களுக்கு என்ன கிடைச்சுன்னா லாஸ்ட்டில் 1:6ன்னு கிடைக்கும். ஓகேவா? 2 ரேஷியோவை ஈக்குவல் பண்ணுறதா ப்ரொபோசிஷன் நம்ம சொல்லுவோம், விகிதாச்சாரம் சொல்லுவோம். ஸோ இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ரொபோஷனை நம்ம என்ன பண்ணுவோம், 4 வச்சு சொல்லுவோம். இந்த 4 டாட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அஸ்ன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம், எப்படி நம்ம A/Bன்னு சொல்கிறோம்ல, ஸோ இந்த கோலனை என்ன சொல்கிறோம், is2ன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி A/B as C/D நம்ம சொல்லணும். புரியுதா? ஏதோ டவுட்ஸ் இருக்கா? ஸோ இதுதான் ப்ரொபோசிஷன் வந்து இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், A/D மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், நெக்ஸ்ட்டு B/C மல்டிப்ளிகேஷன் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு ரேஷியோ நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ ப்ரொபோஷன் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரேஷியோ வச்சு தான் உங்களுக்கு ரேஷியோ வந்து ஏஜஸ்லேயும் உங்களுக்கு ரேஷியோ சம்ஸ் வரும். இப்போ ஃபாதர் ஏஜ் வந்து ஃபாதர் அண்ட் சன்ஸ் இஸ் 2:1, ஃபாதர் ஏஜ் வந்து சன் ஏஜை விட 3 மடங்கு அதிகம். அப்போ அந்த இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஃபாதர் ஏஜ் என்ன? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ரேஷியோ ப்ரொபோஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சம்ஸ்குள்ளே போகலாம். ஸோ சிம்பிளான பேசிக் சம்ஸ் தான் நான் போகிறேன். போட்டுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீவியஸாக கேட்ட கொஷின்ஸாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஒரு 5 to 10 சம்ஸ்கிட்ட நம்ம சால்வ் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சம்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ரொபோசிஷனில் இன்னொரு இது இருக்குது. ஸோ மீன் ப்ரொபோஷனல்னு சொல்லுவோம். ஸோ மீன் ப்ரொபோஷனல் நத்திங் பட், ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லுவோம், A/B = B/Cன்னு சொல்லுவோமா? ஓகேவா? ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம், A/B = B/C எழுதலாம். நெக்ஸ்ட் எப்படி எழுதலாம், ப்ரொபோஷனில் A/B 4:B/C எழுதலாம். ஸோ அப்போ இது 2 என்ன பண்ணணும், இது 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், AC = B². அப்போ B² = AC. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மீன் ப்ரொபோசிஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு பேர், இதில் வந்து நம்மளுக்கு ஏக்கமாக 3 குவான்டிட்டிஸ் தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொன்னால் கண்டினியூ ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி இது வந்து கண்டினியூ ஃப்ராக்ஷன். இந்த பி ஸ்கொயர் நம்ம என்ன சொல்லுவோம்னா மீன் ப்ரொபோசிஷனல் நம்ம சொல்லுவோம். மீன் ப்ரொபோசிஷனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? என்ன சொல்லுவோம்னா மீன் ப்ரொபோசிஷனல் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் பி ஸ்கொயர். அதாவது இது நம்ம என்ன பண்ணணும், ப்ரொபோஷனல் இந்த நடுவில் இருக்கிறது ரெண்டு, இந்த லாஸ்ட் ரெண்டே நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதுறதா நம்ம என்ன சொல்லுவோம், இதோட ஆன்சரும் நம்ம சொல்லுவோம். ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசின்னு வரும். புரியுதா? ஸோ இது இந்ததையும் நம்ம இதை தான் ப்ரொபோஷன், இதுலேருந்து நம்ம இது மாறியிருக்கோம், இதுலேருந்து இது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து கண்டினியூ ஃப்ராக்ஷனல், அதாவது ப்ரொபோஷனில் ஒரு டைப்பு இது வந்து. ஸோ சேமாக கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியும் பண்ணலாம். இது ப்ரொபோஷனில் கேட்குற ஒன் ஆஃப் தி டைப். ஓகே, இது ரிலேட்டடாக நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் சம். ஸோ இப்போ சம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா A/B = 4:5 and B/C = 4:9 and then find A/B/C ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு எடுத்து கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. A/B, B/C. என்ன ஆன்சர்? 4:5, 4:9. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், A/B/C. ஃபஸ்ட் இதை ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 4 4s are 16. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 4 5s are 20. நெக்ஸ்ட் இதை ரெண்டையும் மல்டிப்ளிகேஷனும் 5 9s are 45. புரியுதா? இதான் ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. புரியுதா? ரொம்ப சிம்பிள். நீங்கள் எடுத்து எழுதும் போது மட்டும் கவனமாக எடுத்து எழுதணும். ஓகேவா? அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ A/B வந்து 4:5 கொடுத்துருக்காங்க. தென் B/C = 4:9 கொடுத்துருக்காங்க. அப்போ A/B/C = என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் இது என்ன வரும், 4 × 4. இதுக்கு என்ன வரும், 4 × 5. இது என்ன வரும், 5 × 9. புரியுதா? அந்த சம்மு ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். A/B = 2:3, B/C = 4:5, C/D = 6:7. தென் ஃபைண்ட் A/B/C/D. ஓகேவா? ஃபஸ்ட்டு நாங்கள் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. A/B = 2:3, B/C = 4:5, then C/D = 6:7. ஸோ இதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. A/B/C/D இது அதுக்கு மேலே வராது, ஈல வைக்கலாம் போகாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த மூணையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மூணையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ A/B/C/D உங்களுக்கு என்ன ஒரு 2 × 4 × 6 லாஸ்ட் டிக்கு என்ன வரும், இந்த மூணையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 3 × 5 × 7. ஓகேவா? நடுவில் ரெண்டு இருக்குது. ஸோ அதே மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 3 4 6. ஓகேவா? 3 × 4 × 6. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன வரும், 3 5 6. 3 × 5 × 6. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 4s are 8. 8 6 are எவ்வளோ வரும், 48. 2 4s are 8, 8 6 are 48. 3 4s are 12. 12 × 6 எவ்வளோ வரும்னா 72 கிடைக்கும். இஸ் டு 3:5 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 15. 15 × 6 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 15 × 6 5 6 are 30, ரிமைனிங் 90 கிடைக்கும். ஓகேவா? 90. நெக்ஸ்ட் வந்து 3 × 5 எவ்வளோ வரும், 15. 15 × 7 3 7s are 35, 1 7s are 105. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 105. ஸோ நம்ம எதில் போடலாம், 2 டேபிளில் போடலாம்ல, போடலாம், இல்லை 3 டேபிளில் கூட போடலாம். 1 3s are 3, ரிமைனிங் 1, 6 3s are 18, 2 3s are 6, ரிமைனிங் 1, 4 3s are 12, 3 3s are 9, 3 3s are 9, 5 3s are 15. ஓகேவா? ஸோ ஃபைனல்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 16:24:30:34. ஓகேவா? ஸோ நீங்கள் அடித்து கொடுக்குறது இது எல்லாத்தையுமே எந்த டேபிளில் அடித்து கொடுக்கணும், ஒரே சேம் டேபிளில் தான் அடித்து கொடுக்கணும். மாற்றி மாற்றிலாம் அடிச்சு கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த 2 டேபிளில் போய் அடிச்சுட்டு இதை போய் 4 டேபிள் அடிக்கணும் இல்லை, ஒன்லி 2 டேபிள் அடிச்சு எல்லாத்தையுமே 2 டேபிள் அடிக்கணும், இல்லைனா 3 டேபிளில் தான் அடிக்கணும். எந்த டேபிள் வருதோ அது ஃபுல்லாத்தையும் அதே டேபிள் தான் அடிக்கணும், மாற்றி மாற்றி அடிக்கக்கூடாது. புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டுக்கு இந்த 3ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதிடுங்க, லாஸ்ட்டுக்கு இந்த 3ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதிடுங்க. அடுத்து நடுவில் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, லாஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இப்படி வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி, ஃபஸ்ட்டு இந்தது, நெக்ஸ்ட்டு இந்தது டைமண்ட் ஷேப்பில் யாவத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் வேறு எது வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும், 2:3,
4:5 6:7 ஓகேவா உங்களுக்கு இன்னும் புரியறதுக்காக இன்னும் போடுறேன் ஸோ 2:3 4:5 6:7 ஃபஸ்ட்டு இது லாஸ்ட்டில் வந்து இது 2:3 4:5 6:7 இந்த டைமண்ட் ஷேப்பு நெக்ஸ்ட்டு இது ஓகேவா அவ்வளோதான் ஸோ இது ஏ வரும் இது வந்து டி வரும் இது ஃபஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு என்ன வரும் சி வரும் நெக்ஸ்ட்டு வந்து பி வரும் இது வந்து சி வரும் புரியுதா ஸோ கவனமாக போகணும் ஃபஸ்ட்டு இது லாஸ்ட்டு இது அப்புறம் பிக்கு வந்து இந்தது சிக்கு வந்து இந்த இது வரும் ஓகேவா ஸோ இது இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நம்ம சம்ஸை ஓகேவா இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இந்த சம்மில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா இந்த சம்மில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ரேஷியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வருது ஃப்ராக்ஷன்ஸில் வராது ஸோ நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ரேஷியோவை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5/6 3/8 3/3/4 கொடுத்துருக்காங்க இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் நார்மல் ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு மாற்றணும் ஓகேவா ஸோ 5/6 3/8 3 4s are 12 இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் ஸோ 3 4s are 12 12 + 3 என்ன வரும் 15/4 ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் 6க்கும் 8க்கும் 4க்கு என்ன பண்ணணும் எல்சிஎம் இருக்கணும் ஸோ 6க்கும் 8க்கும் 4க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 டேபிளில் போட்டிங்கன்னா 3 4 2s are 8 2 2s are 4 அகெயின் 2 டேபிளில் போடுங்க 3 2 1 அகெயின் 2 டேபிளில் போட்டிங்கன்னா 3 1 1 அகெயின் 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1 1 1 கிடைக்கும் ஓகேவா 2 2s are 4 4 2s are 8 8 3s are 24 இதோட எல்சிஎம் என்ன 24 அப்போ எல்லா நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும் 24ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு என்ன 24ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் ஸோ 5/6 × 24 is to 3/8 × 24 is to 15/4 × 24 கிடைக்கும் ஓகேவா ஸோ அடிச்சு கொடுங்க 1 6 are 6 4 6 are என்ன வரும் 24 வரும் இப்போ 5 4s are 20 ஓகேவா 8 எப்படி அடிச்சிங்கன்னா என்ன வரும் 3 8s are 24 வரும் 3 3s are 9 வரும் ஓகேவா இஸ் டூ 6 4s are 24 15 × 6 எவ்வளோ வரும் 5 6 are 30 ரிமைனிங் 3 90 கிடைக்கும் ஓகேவா ஸோ இதான் வந்து இதோட ரேஷியோ புரிஞ்சா உங்களுக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி தான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி ரேஷியோவாக போடணும் ஸோ என்றைக்குமே ரேஷியோ வந்து ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கவே இருக்காது ஸோ புரியுதா இதை பாருங்கள் 1/6 is to 1/8 ஸோ 6க்கு 8க்கு எல்சிஎம் என்ன கிடைக்கும் 2 டேபிளில் போட்டிங்கன்னா 3 4 அகெயின் 2 டேபிளில் போட்டிங்கன்னா 3 2 அகெயின் 2 டேபிளில் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் 3 1 அகெயின் 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1 1 ஸோ இதுக்கு என்ன வரும் 2 2s are 4 4 2s are 8 8 3s are 24 சேம் தான் அப்போ 1/6 × 24 is to 1/8 × 24 ஸோ 1 6 are 6 4 6 are 24 1 8s are 8 3 8s are 24 அப்போ 4:3 1 4s are 4 1 3s are 3 அப்போ 4:3 தான் ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும் இந்த சம் புரியுதா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் இது என்ன பண்ணணும் இதுவும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றி போடணும் ஸோ 2 3s are 6 1 இங்கே ப்ளஸ் பண்ணணும் 6 + 1 7/3 is to 2 3s are 6 6 + 1 7/2 இருக்குது ஓகேவா ஸோ என்ன பண்ணுறது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 2s are 6 ஸோ 7/3 × 6 is to 7/2 × 6 அடித்து கொடுத்தீங்கன்னா என்ன வரும் 2 3s are 6 14 is to 7 3s are 21 7 டேபிளில் போட்டிங்கன்னா 2:3 கிடைக்கும் புரியுதா ஸோ இதான் ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும் ஸோ இப்படி தான் போடணும் ஸோ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் கன்வெர்ட் பண்ணணும் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் நார்மல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் நார்மல் நம்பர்ஸுக்கு கொண்டு வரணும் ஓகேவா ஃப்ராக்ஷன்ஸில் என்றைக்குமே ரேஷியோஸ் வந்து என்றைக்குமே ஃப்ராக்ஷன்ஸில் இருக்காது ஸோ விகிதங்கள் வந்து என்றைக்குமே பின்னங்களில் இருக்காது ஸோ பின்னங்கள் நம்ம என்ன பண்ணணும் நார்மலாக மாற்றிட்டு எல்சிஎம் எடுத்துகிட்டு நார்மல் முழு நம்பராக வந்து நம்ம கொண்டு வரணும் ஹோல் நம்பராக நம்ம கொண்டு வரணும் புரியுதா இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட்டு இன்னும் பேசிக் சம்ஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எதுக்குள்ளே போகலாம் முக்கியமான சம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சம்ஸ்லாம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் பேசிக்கான சம்ஸ் இருக்குது அதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோ அதனால தான் மறக்காமல் லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு கவனமாக புரியும் ஓகேவா
நெக்ஸ்ட் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோசிஷனில் பார்க்கலாம். ஸோ ப்ரொபோஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5:15 as x:90 கொடுத்துருக்காங்க. ஸோ 5:15 as x:90 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பர் ஓகேவா. அப்போ 5 × 90 = 15 × x. 9 5 எவ்வளோ வரும் 45. 450 = 15x. அப்போ என்ன ஒரு x ஸோ 450 இப்படி எழுதிக்கோங்க, மாற்றி இது ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ 15x = 450. அப்போ x = 450 / 15. ஸோ 15 எவ்வளோ டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ் வருமா. ஸோ 2 × 30 3 × 45 அப்போ 30. எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 13 கிடைக்கும். புரியுதா. ஸோ இப்படி கொடுப்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரியும் கேட்பாங்க. 4:5 as 2:3. நான் அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். உங்களுக்கு என்ன கிடைக்கணும் 4 3s are 12 = 5 2s are 10. ஸோ இப்படியும் கிடைக்கணும். ஸோ ப்ரொபோர்ஷன் வந்து இந்த மாதிரி தான், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அதில் இருக்கிற 2 நம்பர்ஸ். புரியுதா. ஸோ ப்ரொபோர்ஷன் ரொம்ப ஈஸியான சம் தான். இது மேக்ஸிமம் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்ஸ் தான் வரும். ஸோ இதில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது 3 இல்லைனா 3 எக்ஸு கொடுத்து ஒரு வேல்யூ கண்டுபிடி இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ப்ரொபோர்ஷனல் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் எந்த சம்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதில் இடையில மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் டிஎன்பிஎஸ்சியில். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களுக்கு என்னென்னா டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமான கொஷின்ஸ் கேட்ட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி போடுறேன். ஓகேவா. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.